எல்லா கடையிலையும் கிடைக்கும் ரூஹப்சா சிரப்பு. ரோஸ் மில்க் சிரப் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வாசனை ரொம்ப தூக்கலாக நல்லா இருக்கும். நல்ல ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றுறேன், சர்க்கரை போடுறேன். ரோஜா பூ இதழ், பூவை மட்டும் வடிகட்டிடலாம். எசன்ஸ் இறங்கியிருக்கு, அதை வடிகட்டிட்டா அதை திருப்பி இதில் ஊற்றிக்கிறோம். கொதிக்கிற தண்ணியில் போடுறோம். லெமன் ஜூஸ் விடுறோம். ரோஸ் வாட்டர், தாளம்பூ எசன்ஸு, இது ரோஸ் எசன்ஸு. FSI சர்டிஃபிகேட் அப்ரூவ்டு பண்ண ஃபுட் கலர். ஒரு இப்போ நம்ம காய்ச்சி தீயை ஆஃப் பண்ணி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கூலிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி திக்கும் ஆயிடுச்சு. காய்ச்சாத பால், தண்ணி ஊற்றாத கெட்டியான காய்ச்சாத பால். அதில் பாருங்கள் சிரப்பு ஊற்றுறேன். ரோஸ் மில்க் ரெடி. ஐஸ் கட்டி போட்டுக்குங்க.